பேசணும்னு தெரியாது அப்படிலாம் சொன்னேன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சசி சொல்லிட்டு வச்சிருக்காரு. படம்லாம் முடிக்கும்போது இங்கே இருக்கக்கூடாது, அவங்களாம் வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க, எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. மேல் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் அழறாங்க. தே ஆர் கிரைங் அண்ட் ஐ எம் கிரைங், தே ஆர் கிரைங், ஐ எம் கிரைங். ஐ ஃபீல் லைக் கிரைங். தேங்க்யூ. வணக்கம். எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அமைச்சிருக்காங்க, என்ன பேசணும்னு தெரியாது அப்படிலாம் சொன்னேன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சசி சொல்லிட்டு வச்சிருக்காரு. ஸோ இல்லை, எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் என்ன பேசணுன்னு. ஐ திங்க் ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி இங்கே ப்ரெஷ் ஷோ இருக்கும்போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி கத்தி கத்தி பேசுங்க உங்கள் மீடியாவில், பிடிக்கலன்னா எனக்கு சொல்லுங்கள், அடுத்த படமாவது ஒழுங்காக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறமா தனஞ்சயன் சார் தான் சொன்னார், இது பாரு படம்லாம் முடிக்கும்போது இங்கே இருக்கக்கூடாது, அவங்களாம் வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க, எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள் படம் பிடிக்கலன்னா அப்படியே போகணும் இல்லையா, ஆனால் நீ இருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, ஸோ இங்கே இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ப்ரீமியர் ஷோக்கு கூப்பிட்டு போயிட்டார். அப்போ வந்து எனக்கு 2 hours கழித்து எனக்கு ஃபோன் ஒரு 7, 8, 10 ஐ டோன்ட் நோ எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. லேடிஸை விட ஜென்ட்ஸ், ஐ மீன் த மேல் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் அழறாங்க, என்ன பண்ணியிருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் இல்லையே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. தே ஆர் கிரைங் அண்ட் ஐ எம் கிரைங், தே ஆர் கிரைங், ஐ எம் கிரைங். மை காட். நான் வந்து ஒரு தடவையும் இந்த படம் வந்து ஒரு 10-15 பேருக்கு போட்டு காமிக்கும்போது ராஜ்குமார் ஹிரானிக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் கிளைமேக்ஸில் அழுதுட்டாங்க சார்ன்னு சொல்லிட்டு நான் வந்து சிரிச்சிட்டே சொல்லுவேன், ஒரு சேடிஸ்டிக்காக. அந்த மாதிரி இப்போ நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் நேசித்து எங்களை பற்றி பேசி 5 ஸ்டார் ரிவ்யூ 4 ஸ்டார் ரிவ்யூ என்னென்னமோ சொல்கிறீங்க. ABC சென்டரில் போய் இந்த படம் வந்து இவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அண்ட் யூ ஆர் மேக்கிங் மீ க்ரை எவ்ரி டே. நான் தேங்க்யூ சொல்லி I feel like crying. Thank you. And முதல்ல இருந்து இந்தியா வர வந்து இந்த படம் எடுக்கும்போது they said ஹிந்தியில் தான் அது ஒர்க் ஆகும், தமிழெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க பல பேர். அப்புறமா வந்து எடுக்க இது வந்து A சென்டர் படம், BCலலாம் போய் சேர வச்சிடாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அப்புறமா வந்து A சென்டர்லேயும் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க, மல்டிப்ளெக்ஸ் ஃபில்ம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். I'll just tell you one thing. ஹிந்தியில் வந்து 2 நாள் ஆச்சு இந்த படம் சூடு பிடிக்கிறதுக்கு, ஒரு 65% ஜம்ப் ஆகிறதுக்கு நம்பர்ஸில். In my Tamil Nadu, it took only 2 shows for this film to go. I don't know what, 4 ஸ்க்ரீனில் இருந்து 10 ஸ்க்ரீனில் இருந்து 20 ஸ்க்ரீன். இது ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, it is this press. How much you have celebrated me. அன்னைக்கு நைட்டே யார் என்ன எழுதுனாங்க எனக்கு தெரியாது. அன்றைக்கி நைட்லேருந்து நான் பார்க்குறேன் அத்தனை ரிவ்யூஸ். நான் இங்கேருந்து ஒரு 2 hours கழித்து ப்ரீமியருக்கு போகும்போதே சொல்கிறாங்க, என்ன உங்கள் படம் சூப்பராக இருக்காமே. இது வந்து நாங்கள் படம் எடுத்துகிட்டே இருப்போங்க, அப்புறம் வீட்டில் உட்காந்து நாங்களே ரசிச்சுட்டு இருப்போம், என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம். அன்லெஸ் நீங்கள் பேசுகிற வரை வந்து அந்த படத்துக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது, அது உறுதி. இந்த படம் வந்து அது எனக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் எனக்கு இன்னும் என்ன பேசணுன்ட்டு நிறைய இருக்குது. பட் ஆல் ஐ கேன் சே இஸ் தட் தேங்க்யூ. இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து உங்களை மறக்கவும் முடியாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாம் பசியில் இருக்கீங்கன்னு தெரியும். வந்து போகும்போது அதுக்குள்ளே புது இயக்குனர்கள் அவங்க மூஞ்செல்லாம் மாறுது. சிவமணி இப்போ ஆரம்பிச்சுக்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான், அவருக்குள்ளே ஒரு தங்கச் சுரங்கமே இருக்குது உள்ள.